இந்த ரெண்டு தலைவர்களை உள்ள கொண்டு வராம சவுத் தமிழ்நாட்டில் நீங்க அரசியல் பண்ணவே முடியாது. ரெண்டு தலைவர் டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் இல்லாம நீங்க சவுத் தமிழ்நாடு அரசியல் பண்ணவே முடியாது. இட்ஸ் நோ பிரெய்னர் கொஸ்டின். எல்கேஜி குழந்தைக்கு தெரியும். டிடிவி அவங்களுடைய 2019 வாங்கின வாக்கையோ 2021 வாங்கின வாக்கையும் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை இடத்துல இந்த அலையன்ஸை காலி பண்ணிருக்காங்க நீங்க ஜஸ்ட் ஹவ் டு see. குறிப்பா 2021 எத்தனை இடத்துல இந்த அலையன்ஸ் போயிருக்கணும் கம்ப்ளீட்டா. ஒரு இடத்துல 30,000 ஓட்டு, 35,000 ஓட்டு, 28,000 ஓட்டு சாதாரணமா ஓட்டு வாங்குறாங்க. தனியா ஒரு சிம்பிளை வச்சுக்கிட்டு குக்கரை வச்சுட்டு வாங்குறாங்க. பொலிட்டிக்கல் லீடர் எப்படி சார் யோசிக்கணும்? they have to find a solution. நமக்கு என்ன வின்னிங் பண்ணணும். ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சு ஹிஸ்டரியை சொல்றேன். ஸோ யூ cannot run a party out of fear. ஓ என்னை விட உங்க பெட்டர் தலைவர்கள், என்னை விட உங்க மாஸ் தலைவர்கள், என்னை விட உங்க கரிஸ்மேட்டிக் தலைவர்கள் அவங்க உள்ள வந்தாங்கன்னா என்னை ஓரம் கட்டிடுவாங்க. யூ cannot run a political party like that. அந்த காரணத்திற்கோசம் ஒருத்தரா நீங்க பார்ட்டிலேருந்து கழட்டி விட முடியாது. ஓபிஎஸ் நம்ம இப்படி விடு, அவங்களை இப்படி விடு. அதுக்கு நான் இன்னொரு கட்சி பிரச்சனைக்குள்ள நான் போக விரும்பல சார். ஒரு தொண்டன் எத்தனை நாளைக்கு இருப்பான்? ஒரு உண்மை தொண்டை எத்தனை நாளைக்கு பார்ப்பான்? எத்தனை தோல்வியில் ஒரு உண்மை தொண்டன் பார்ப்பான்? ஒரு கட்சியினுடைய உண்மை தொண்டன் he is also willing to take only loss to a certain level. He will not keep taking loss like anything. நாளைக்கு உண்மை தொண்டனுடைய மனநிலை என்ன? எதுக்கு நான் சொல்றேன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. பிஜேபி வந்து நோட்டாக்கு கீழே கட்சி, பிஜேபி வந்து 3% கட்சி, பிஜேபியினுடைய எம்எல்ஏ நாங்க போட்ட பிச்சை. அதற்கு பதிலடியாக இந்த கருத்தை நான் வச்சேன். உங்க கட்சி எப்படி இருக்கு? உங்க கட்சியில சிந்தனை எப்படி இருக்கு? தொண்டர்கள் சூப்பர், தலைவர்கள் சிந்தனை எப்படி இருக்கு? ஒரு தலைவன் உள்ள வந்தானா உங்களை கார்னர் பண்ணிடுவான். தட் லீடர் ஹஸ் காட் மோர். சார் பர்சனலி டிடிவி தினகரன் இஸ் வெரி கரிஸ்மேட்டிக் பொலிட்டிஷியன். நீங்க பர்சனலா பழகினா தெரியும். ஒரு 10 நிமிஷம் நீங்க இருந்தா ஜென்டிலா இருப்பார். ஒரு வெரி யூனிக் குவாலிட்டி. அப்போ ஒரு 3-4 months அவர் நான் ரொம்ப டீப்பா வி டிஸ்கஸ், வி டாக். ஒரு கரிஷ்மா இருக்கக்கூடிய அரசியல்வாதி. ஒரு 10 பேர் இருந்தா கூட சுத்தி ஒரு லாயலா நிற்பாங்க. டிடிவி ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சார் தேர் குட் லீடர்ஸ். ஓபிஎஸ் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பார். வெரி வெரி சென்சிட்டிவ், வெரி பொலைட். ஒரு சத்தம் கூட சத்தமா வராது ஓபிஎஸ் கிட்ட. ஸோ நேச்சுரலா ஒரு தொண்டர்கள் லைக் பண்ணுவாங்க.